வணக்கம். பட்டிமன்ற ராஜா அமெரிக்க தமிழ்ச் சங்கத்துல, அதாவது அட்லாண்டா மாநகரத்துல நடந்த ஒரு விழாவுல பேச போனப்போ, அங்க தனக்கு உணவு சமைச்சு குடுத்த பொண்ணுங்கள, அவங்க எந்த ஊரு அப்படின்னு கேட்டு, அதன் மூலமா அவங்க சாதிய தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணதாவும், அதுக்கப்புறமா அவங்க கேட்ட அந்த கேள்விக்கு அந்த ஒரு பொண்ணு பதில் சொல்லாத இருந்தப்போ, "நீ எந்த சாதின்னு?" நேரடியா கேட்டதாவும் ஒரு சர்ச்சை நேத்து எழுந்தது. அது சம்மந்தப்பட்ட பொண்ணோட சகோதரர் எழுதின ஒரு முகநூல் பதிவு காட்டு தீ மாரி பரவினதுனால, நேத்து சாயந்திரமே பட்டிமன்ற ராஜா, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்த சேர்ந்த ஆதவன் தீட்சண்யா அவங்க கிட்ட வந்து, அது நடந்தது அப்படி இல்ல. அந்த மாரிலாம் எதுவும் நடக்கலன்னு சொல்லியிருந்தாரு. அவரு சம்மந்தப்பட்ட பதிவு எழுதினவர்கிட்ட கேட்டப்போ, "இல்ல நடந்தது உண்மதான். அதுக்கான ஆதாரங்கள் வேணா என்கிட்ட இருக்குது. நான் குடுக்குறேன்னு" அவர் சொன்னதாவும், இந்த 2 தரப்பு விளக்கத்தையும் ஆதவன் தீட்சண்யா பதிவு பண்ணியிருந்தாரு. இதுக்கெல்லாம் அப்புறமா, என் தங்கச்சிக்கு இதனால பிரச்சனை ஏற்படுது. அதனால நான் இந்த பதிவ அ அ ஃபிரெண்ட்ஸ் ஒன்லில ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லி, அந்த பதிவர் தன்னோட பதிவ வந்து மத்த எல்லாருக்கும் பப்ளிக்கா தெரியாம மாத்தியிருந்தாரு. இதுக்கெல்லாம் அப்புறமா இப்போ பட்டிமன்ற ராஜா தன்னோட ஒரு சுய விளக்கத்த குடுத்திருக்கிறார். தன்னிலை விளக்கம் குடுத்திருக்கிறாரு. அ அந்த விளக்கத்துல அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 3 1/2 நிமிஷத்துக்கு அவர் பேசியிருக்கிறாரு. அவர் பேசின அதாவது அப்படி ஒரு சம்பவம் நடக்கல, அப்படி எதுவும் நான் கேட்கல அப்படின்னு அவர் விளக்கம் குடுத்திருக்கிறாரு. அவர் என்ன விளக்கம் குடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத முழு விவரத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு சுடர் மீடியா தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.